என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, உங்கள் நல்ல மனசை வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேன் போன எபிசோடில். இது மாதிரி நீங்கள் கொடுத்த ஜூஸு, அப்புறம் வந்து எடுத்த செல்ஃபி, அப்புறம் பின்னாடி ஒன்று பிஜிஎம் வந்து என்னவோ தெரியலையே, சம்திங் ராங் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. எனக்கு போர்ட்ரே பண்ணாங்களோ இல்லையோ, நான் வந்து அப்படி நினச்சிக்கிட்டேன். இதனால தான் அவங்க மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்களோ அப்படி இப்படின்னு என்னோடய இமேஜினேஷன் லெவல் எங்கேயோ போயிடுச்சு. பட் அப்படிலாம் இல்லை கைஸ். இன்றைக்கி தான் வந்து எபிசோட் பார்த்தேன், நியூ எபிசோடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முரளி அவங்க பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாமல் அவங்களே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து டயாலிசிஸ் பண்ணாமல் இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் ஐயோ தேவையில்லாமல் அந்த பாட்டியை சந்தேகப்பட்டுட்டோமேடா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி லலிதாவை அட்டாக் பண்ண நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா உண்மைதான். பாட்டிலால் யாரோ வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சீன் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்துனே இருப்பாங்க ஸ்கூட்டியில், கரெக்டாக பீர் பாட்டிலில் வச்சு நல்லா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ராஜா வந்து ராஜா வந்து அந்த பீர் பாட்டிலோட கம்பெனி நேம் அந்த ஒரு இது கிடச்சிருக்கு. அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு ஃபர்தராக மூவ் பண்ணுறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஸோ யார் இது பண்ணா அப்படின்னு.